ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான விளாக். வாங்க என்ன விளாக்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது கோழி, நாட்டுக்கோழி, அப்புறம் மட்டன், சிக்கன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்க. நாங்கள் எந்த கடையில் போய் கோழி வாங்கினோன்னு தான் உங்களுக்கு இந்த விளாகில் நான் உங்களுக்கு போட போகிறேன். அந்த கடை தரமாக இருக்கும். நாங்கள் எப்படி கேட்குறோமோ அந்த தகுந்த கோழி அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி தான் இப்போ அவங்க ஆயிடுது. இது நம்மளுக்கு இல்லைங்க. நாங்கள் கடைக்கு போகிறப்ப வேற ஒருத்தவங்க வாங்கின கோழி தான் இந்த கோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் அதிராமட்டணத்தில் இருக்கிறோம். அதிராமட்டணத்தில் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னண்டா நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க. அதுக்கு எங்கள் டேடி அதிராமட்டணத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் கோழி வாங்க போனாங்க. எப்போவுமே எங்கள் டேடி எந்த கடையில் கோழி வாங்குவாங்கடா, கொக்கரக்கோ கோழி கடையில் தான் வாங்குவாங்க. ஹலாலுங்க. முக்கால்வாசி அதிராமட்டணத்தில் எல்லாமே ஹலால் தான். இந்த கடையில் நிறையா கடை இருக்குது. இருந்தாலும் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்டா, இப்போ நம்ம ஹைட்டான கோழி வேணுன்னா ஹைட்டான கோழி கொடுப்பாங்க. இப்போ குண்டா குட்டையாக வேணும் கோழி, அதுதான் எங்களுக்கு வேணுன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கோழி சொல்கிறோமோ அதுதான் பிடிச்சி கொடுப்பாங்க. அதுபோக இவங்களுக்கு காடையும் இருக்குது. காடை இப்போ அந்தந்த மார்க்கெட்டில் என்னென்ன ரேட்டோ அது மாதிரி போகும். இப்போ நாட்டுக்கோழி ஏற்கனவே 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 300 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி காடை 50லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 ஆயிடுச்சு. அந்தந்த அன்னைக்கு என்ன ரேட்டு மார்க்கெட்டில் சொல்லுவாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி தரேன்ருக்காங்க. இப்போ நாங்கள் எப்படி கோழி கேட்டோம்னா, ரொம்ப பெரிய கோழியாக வேணாம், நார்மலாக 1 kg உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்து, ரொம்ப ஹைட்டான கோழி, ஒல்லியான கோழி இருக்கக்கூடாது, கொஞ்சம் குண்டா குட்டையாக இருக்கணுன்றது தான் நாங்கள் கேட்டு வாங்கினோம். இது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற கோழிங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி தர்றாங்கன்ட்டு. இந்த கடையில் நீங்கள் எந்த நேரத்துலையோ உங்களுக்கு கோழி கிடைக்கும். எந்த நாட்டுக்கோழி, பியூர் நாட்டுக்கோழி வேணாலும் பியூர் நாட்டுக்கோழி, பண்ணை நாட்டுக்கோழி வேணாலும் பண்ணை நாட்டுக்கோழி, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தபடி செய்வாங்க. நாங்கள் எப்போவுமே தோல் உரிச்சு தாங்க வாங்குவோம். அது மாதிரி அவங்க தோல் உரிச்சே கொடுத்துருவாங்க. பாருங்கள் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இப்போ அதிராமட்டணத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு விதவிதமான கடைகள் இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான கடைகளில் போய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இனிமேல் இந்த கடையில் நீங்கள் போய் வாங்கி ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். கோழி தரமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பிராய்லர் சிக்கனோட மிதமான, ரொம்ப ஹெவியான வெயிட் இல்லாமல் நார்மல் வெயிட்டில். எப்போவுமே கோழி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா, வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சக்கையாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட் கொடுக்காது. இவங்கள்ட்ட நார்மல் ஒரு ரொம்ப சக்கையாக இல்லாமல் அந்த கறியை சாஃப்டாக இருக்குங்க. இந்த சூனா சிக்கன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாஃப்ட் சிக்கனாக இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே வாங்கி பார்க்காம உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே அங்கே போய் ஒரு தடவை நீங்கள் வெவ்வேறு கடையில் வாங்கினாலும் அங்கே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சுகுணா சிக்கனாக இருக்கட்டும், நார்மல் பிராய்லர் கோழி சிக்கனாக இருக்கட்டும், நாட்டுக்கோழி சிக்கனாக இருக்கட்டும், பண்ணை நாட்டுக்கோழி சிக்கன், காடை எல்லாமே நல்லா சாஃப்டாக தரமாக இருக்கும். சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தடவை இந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து இங்கே தாங்க போய் வாங்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கோழி இப்போ வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ முக்கால்வாசி எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அலசி தந்துடுவாங்க. இதாங்க நாங்கள் இந்த கடையில் தான் இன்றைக்கி வாங்கினோம். இதுக்கப்புறம் நாங்கள் அதை வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா அலசி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோங்க. பாஸ்மதி அரிசியில் எப்போவுமே நாங்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், சீரகச்சம்பா அரிசியில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது பாஸ்மதி அரிசி. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எப்படி பீஸ் வேணுமோ, மீடியம் பீஸ்னால் மீடியம் பீஸு, கொஞ்சம் பெருசாக போடுங்கன்னா பெரிய பீஸு, அப்புறம் சிறுசாக போடுங்கன்னா சின்ன பீஸ், எந்த மாதிரி நம்ம வெட்டி கேட்குறோமோ அந்த மாதிரி அவங்க வெட்டி கொடுப்பாங்க. தரமாக கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கறி நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவங்க ஃபுட்டு எல்லாமே அந்த கோழிக்கு கொடுக்குறது தினை ஐட்டம், கம்பு, ரைஸ் இந்த மாதிரி தாங்க போடுவாங்க. அப்போ நீங்கள் நம்பி போகலாம், நம்பி அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம். வெயிட் எல்லாம் தரமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு வீட்டில் நீ சமைக்க வேண்டியது. இப்போ இன்றைக்கி காடை வந்துச்சுன்னா இன்றைக்கே அவங்க
ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அது அடுத்த நாள் இருக்காது. ஏன்னா காடையை பொறுத்தவரை ஒரு நாள் வந்துருச்சுன்னா மறுநாள் நம்ம வைக்க வெயிட் கம்மியாகும். அதனால எல்லாமே இவங்க பார்த்து தான் வாங்குவாங்க, பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓவராலாக இப்போ கடையை காமிச்சிட்டு அடுத்து ஒரு ஆள் ப்ராய்லர் கோழி கேட்டாங்க. அது வெயிட்டு போட்டு அவங்க கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதிராமட்டணத்தில் உள்ள மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொக்கரக்கோ கோழி கடை சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். நீங்கள் போய் அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். என்னடா கோழியை மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு எந்த வெயிட் வேணுமோ அந்த வெயிட் வர்ற வரையும் அவங்க செக் பண்ணி பார்த்து கொடுப்பாங்க. எந்த கோழி நம்ம சொல்கிறோமோ செலக்ட் பண்ணுறோமோ அந்த கோழி தான் அவங்க நம்மளுக்கு நிறுத்து கொடுப்பாங்க. இப்போயே உங்களுக்கு தெரியும், எத்தனை தடவை எடுத்தாலும் சலிக்காமல் அவங்க பார்த்து வெயிட் பார்த்து கரெக்டாக கொடுப்பாங்க. ஆஹா, இனிமேல் நம்மளும் அங்கேயே வாங்கலான்னு தோணுது இல்லை? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி, புது விளாக் அவங்கள சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.